எப்படியா என் முட்டு பணத்தை கொட்டி கொடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறான். நீ பண்ண நெஞ்சாடைய சாப்பிட்டு கண்ணாடி அங்க எந்தாடி போய் அவங்க மேல அங்க என்ன யாரு விட்டு பணம்? நான் ஒழிச்ச பணம்டா. உழைச்ச பணம் யாரு விட்டு பாக்குறேன். என்னமோ 3 புள்ள காய்ச்சிட்டு இப்ப 4வது புள்ள காய்ச்சா இருக்கலாட்டம். கஷ்டப்பட்ட பணம் என்னமா என்ன செய்யணும்? என்னடி செய்யணும்? அடி தெரியாது. என்னடி காடா பண்ணிட்டு நான் நிக்கிறேன். சரி சரி சாரி வரல வந்தா தான் போடுவான். என்னடா சாரி வந்தா மாடி வந்தாலமா அடி தோட்ட ஓடுறியா மதம் போல் அடிக்கிறா போறா. என்னது நான் கேட்டே தண்ணி ஊத்துற உனக்கு நான் என்ன சொன்னேன்? சாணம் தானே தெளிக்க சொன்னேன். என்ன பண்றவங்க நீ ஆணை எனக்கு கொண்டு மானம் தாளை கொடுத்து சாணம் நீ மானத்தோட இருக்கிற மானம் கட்டு போய் கிடக்குறன. நீ மானத்தோட இருக்கிற அவளுக்கு தான் தெரியாது. நீ போட்டு கட்டு பார்ப்போம். தெரிஞ்சு காட்டட்டும். நீ காட்டான உம்மா அடிவும் பொண்டாடிட்டு வந்து காட்டு. அவனுக்கு தான் பேருக்கு தெரியல. நீ கொஞ்சம் பேருக்கு முந்திரி ஓட்டுல சர்வ் அடிப்பாங்க. முந்திரி ஓட்டுல கொட்டலாம் அவன பிறகு அந்த மாதிரி சர்வ் அடிக்கிறாங்க. பட்டு 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 பட்டுன்னு என்னடா கொடுக்குறாங்க அவனுக்கு வந்து கொஞ்சம் நிஜமா 6 களம் நெல்லு கொடுக்கணும். 6 களம் ஒரு களம் ஏமாத்திரம் தெரியுமா? 60 மூட்டை 60 மூட்டை குத்து சரி எடுத்த போய் செய்த வர எடுத்தா வடக்கேத்து கூட தெரியுறா. உங்க லட்சம் அந்த உழைக்கிறே பாத்துக்கலாம். இருக்குது அப்படி அடியே மதி குடி அடியா என் மண்டியா குத்து இல்லையா?
அவளை நெல்லி குத்துறீன்னா என்ன பண்ற பாரு பங்குனி மாசம் 1000 காடு உங்களை மாதிரி அன்னிய காடு ஒண்ணு வரும் தெரியுமா? அன்னிய காடுல மயில் கட்டி வரும். அன்னிய காடுல குறுக்க ஒரு கழி போட்டு மாட்டிக்கினேன் தோல் தூக்கி வருவாங்க. எப்படி எப்படி அஞ்சே சாணம் அவளுதான் குத்த தெரியலையா? நெல்லி குத்துறீன்னா காவடி ஆட்டாடுறா. ஏமா அவளுதான் குத்த தெரியலையா? நீ படம் நான் குத்துறான் மிரண்டு போயிடுவடா. நெல்லு குத்தது அதுக்குதான் சொல்றேன். அதுதான் குத்த தெரியும். நீ குத்தி காட்டு பாப்பா. இந்த குத்த வந்தவன பூட்டான். நீ உன்கிட்ட வரவும் போல இப்படிதான் போவான். ஏ மயிரா ஏ மயிரா அண்ணே அண்ணாது மாமா மாமாக்கு இதுயாலியோ அம்மா சிரி வந்து போய் திதி ஏனா ஐயா சொத்தா எல்லாம் பஜாவா நெல்லு குத்துறா பாத்தியா? ஒரு இடம் மயில் பார்த்தா 3 இடமும் மயில் பாத்தியா? நெல்லி குத்த ஆள் எடுத்துன்னு வரான்னா அவன் யார்கிட்ட வந்துக்கிறான்? யாரா? இந்த குத்தச்சே எங்க மயில் நான் கொத்தறது 3 இடம் மஞ்சு பாய்ச்சி. இங்க மயிலா இல்ல 3 இடம் மஞ்சு பாய்ச்சுமா. எந்த இடம்? கீழே சுத்தி மஞ்சு பாய்ச்சா. மயிரா அண்ணே நாளைக்கு கண்டி என்ன எழுந்து வந்து என்ன கேட்டுட்டா 10,000 கொண்டு பாக்க மாட்டேன். நான் எப்படிடா குத்துறேன்? அம்மா நீ அவ குத்துறாளே. நீ குத்துறது ஒன்றரை புல். குத்துறி டேய் வச்சாரே தரா. ஏ வரமா சார். ஐயோ நத்த ஓய்வுதுடா. நத்த ஓய்வுல பக்கத்துல ஆனந்தர் ஓய்வுது. அத ஓய்வுடா. நத்த ஓய்வுதுடா. தைரிய தேவடி. ஐயோ தேவடியா போட்டாலே. அம்மா
எப்படியா உனக்கே போட்டாலே இருமா, சொல்லுமா என்ன சீக்கிரம் ஆசை போயிட்டு ஏத்துக்கணும் ஆச்சு பூத்திரி இல்ல ஆச்சு பத்திரிக்கை சீக்கிரம் ஏத்து 108 வருஷம் சீக்கிரம் ஏத்துறா ஏன்னா உனக்கு கிராண்ட் தான் வரணும் உனக்கு ஏமா ஆம்புலன்ஸ் திருக்கு திருக்கு தூக்கி அடிக்கிற அட அப்படிதான் இருக்குது ஆம்புலன்ஸ் வர வைக்குமா என்ன ஆனா சத்தா ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரி ஐயோ கையில போட்டா தம்பி இருமா ஏமா சீக்கிரம் 2 ஊசி ஏத்து ஊசி எடுத்து டாக்டர் இல்ல இரு போய் இருமா போய் ஊர வந்து ஒண்ணே மணி தேவையா இருமா போய் மா காட்டுமா பாக்கட்டும் ஏமா இந்த வந்து பாரு ஏமா இரு நான் கட்டு அவுத்து பாப்போம் இரு பொறுமா இரு ஒண்ணா கையில போட்ட இருமா இருமா பொறுமா ஒரு வரல விடு பாப்போம் இது இருக்கு இந்த வரல இருக்கு இந்த வரல இருக்கு இது இருக்கு ஒன்னமலை தேவடியா போகுது 5 வரல கையில கட்டாத இருக்கு தம்பி கையை எடுத்து தம்பி சக்காய்ச்சி போட்டுருப்பா தம்பி ஊரே ஒன்னா கூட்ட பத்தியா சேத்தனா இல்ல டேய் இங்க வாங்க டேய் இங்க வாங்க டேய் என்ன பண்ணாங்க ஓட்ட கூட போய் அதுக்கு தானே பாக்குறேன் நிக்கிறா பாரு டேய் சும்மா இருக்க மாட்டாங்க கொத்தல என்ன பண்ணணும் பாடி போட்டே என்ன பண்ணு அதுக்கு முன்னாடிலாம் வந்து புடி சொல்லுவாங்க உப்புல இருக்குது துப்பு தண்ணியில இருக்குது சீருன்னு உன் கதையும் ஒப்பன் கதையும் இப்பதான் தெரியுது வந்து பார்த்தா பிறகு சொல்லுவாங்க தம்பி மொட்டை ஆத்தா கூட வேடு கட்டின மாமியா கூடான்னு ஐயோ எங்க அம்மா வீட்டுக்கு போனா நிலவோட செலவு குடிக்கிறான்னா ஒரு மொட்டை சக்காலத்தி அத மாதிரி இங்க வந்து பார்க்க பார்த்தா தெரியுது ஆய் பார்த்தா கல்யாணம் போய் பார்த்தா தெரியும் ஒரு பிள்ளை பண்டு வீட்டுல ஒரு பிள்ளை கீரை பார்த்துருக்கு தேவையா அவங்க 2 பேரும் நாங்க போறோம் என்ன வருது திருச்சி அம்மாக்கெல்லாம் மற்ற வைப்பாங்க ஓட ஜாக்கிரதையா இருந்துக்க ஆமா குடி உள்ள போற மாதிரி ஓ குடி உள்ள மரம் எனக்கு சரிண்டா ஏதோ குடி உள்ள மாதிரி மரத்தை குடி போட்டதை எடுத்து போடணும் என்ன அங்க இருக்கா ஓ பொட்டாடி என் தலையில டேய் பொட்டாடி எடுத்து முறை எடுத்து படைக்கணும் படை சீக்கிரம் தேவடியா ஏன் நிரோதிட்டா இது வேற அவன் மூஞ்சி ஆடி போறான் நீங்க எந்த வேலையை செய்யறாங்க அம்மா தெரியுதுடி ஒரு வார்த்தை பேசாதீங்களா இப்ப என்ன பண்ணனா மூட்டு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி என்ன தம்பி பண்ணா அடிச்சோம் அதுக்குள்ள என்ன மாதிரி வரா பாரு ஊரே வந்தா மாதிரி அழுவுற தேவடி எல்லாம் எத்தனை பேர் தெரியுமா நீ உள்ள போறீங்க பொக்கலாட்ட இருக்கிற ஊரை கடுப்பாலும் அசலூர்ல இருந்து வரவன் ஆளு பிடிக்க வந்தான் என் கதையே பேசுறீங்க அக்கா கையில தம்பி கோட்டையில எடுத்து முறம் எடுத்து கொடைடினா அவ என்னமா மாசி மாதத்துல மழை வருவாங்க எப்படி கொடை எடுத்து வருவாங்க வாராளா அவளை இன்னைக்கு நான் சிரிக்க போட முடியாது எப்படி அக்கா நம்ம ஐடியா நம்ம எப்படி எப்படியா
அவளா என்ன யாசூதே வந்து உன்னை அடிக்க சொன்னேன். நீ அங்க நின்னுதா கை வாடுதுல ஏங்க நின்ன தெரியாதுடா, அம்மானுக்கு போறது எல்லாம் அப்படித்தான் இருக்கும். என்ன வீடு வீடு நடத்தினா எப்படி நீ பார்த்தேன் போட உடைக்கிறாளாம். படிச்சிட்டியா? ஓஹோ, அடி போடச்சி காட்டட்டுமா? அடி அரிசி வேற எங்க போச்சா? ஐயோ, மாட்டு தொட்டி இருக்குது, அங்க வந்து தவிடு படிச்சு விட்டா கண்ணுக்குட்டி வந்து நக்கி கிடக்கு. நான் மாட்டு தொட்டிட்டு போனேன். நீ எங்க போக சொன்ன? ஒண்ணுக்கு போக சொன்னேன். ஒண்ணுக்கு போய் மாட்டுக்கு தண்ணி கட்ட சொன்னியா? ஆமா, ஒட்டி முன்னாடி இருக்கா? என்ன கடவுள் போட்ட பையா ஓ மூதம் பேர கைமேட்டி அப்படி என்ன வேலி பக்கம் போய் பையா நான் மாட்டுக்கு பக்கத்துல தொட்டிக்கு பக்கத்துல உட்கார சொன்னேன் நானு. உனக்கு கண்ணு மண்டியில இருக்கா? உங்க கொண்டில இருக்கா? ஏய் கிட்டா, ஏன் இங்க வாங்க. சீக்கிரம் போகணும். ஆமா, நல்லா ஒரு வண்டி டயர் வண்டி வர மாதிரி நல்ல சோரியாம்பா போய் நல்ல சரக்கா வாங்கிட்டு வந்து அதெல்லாம்டாதா போய் நல்லா சீக்கிரம் பிள்ளையாத்தி எடுத்துக்கணும், தெப்பாத்தி எடுத்துக்கணும். சீக்கிரம் போன வழி வராம அதானே சீக்கிரம் வந்துடணும். கண்ணுக்குட்டிக்கு எவ்வளவு தேவைப்படுமோ மாதிரி சீக்கிரம் கொண்டு வந்துடணும். போய் சீக்கிரம் வந்துடணும். வண்டியெல்லாம் சும்மா இருக்க மாட்டா கட்டி. ஐயோ 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 கொண்டு வந்து என் காலில் உன்னை போட சொன்னா. ஏய், உன்னை என் காலில் கொண்டு வந்து போட சொன்னா. உன்னை என் காலில் கொண்டு வந்து போட சொன்னா. ஓத்தாளுக்கு உனக்கு அம்மா மனம் கொடுத்துருக்கிற தெரியுமா? பகல பாம்பு கடிச்சுனா பார்க்க போன தேடு கொட்டிச்சான். என்னடிய மணி பால் தான் மோர் தான் மத்திய சோடிச்சான். யாரு இவனாடி சின்ன பையன்? இங்க வந்து என்ன பண்றான், என்ன போய் சின்ன பையன் நீ இந்த வேலைக்கு கொண்டு வாடா. நான் என்ன வாங்க தவறு இப்படி வாடி, இப்படி வாங்க கை மாட்டோம், அப்படி வா, இப்படி வாடி கை கட்டா. பில்லு கொண்டது பெருசு கிடையாது. நாளைக்கு ஐயர் தெப்பை பேர் திதி கொடுங்க. சீக்கிரம் கிடுக்கிட்டு செடி போய் ஒரு கட்டி தெப்பாத்து நோப்போம். சின்ன பையம்மா நான் போய் வரம்மா. யாரு சின்ன பையன்? ஆடு கடிக்கணும், அறையில இருந்தாலும் அம்மாசி கறிக்கலாம் 50 பையனை போனாங்களாம். நல்ல பொண்ணாட்டி நீ. உன் புள்ள சின்ன புள்ள, என் மனை சின்ன பணமா? என் மனை சின்ன பணமாடா? பால் தான் மத்திய சோடிச்சான். வாழ்ந்தவள் அல்லம்மா நான். என்ன போல தவறான வார்த்தையை ஆமாண்டி, நான் கையை காட்டி காசு வாங்குற தாசி குட்டி. நீ பத்தினி உனக்கு பொட்டுக்காரன் வந்ததான் பாப்பாட வயசுக்கு சாந்துக்காரன் ஒட்டிக்கிச்சான்.
அவன் என்ன மாதிரி குடும்பம் பணம் இல்லையா அவன் மானம் கட்ட தேவை கொண்டு வரமா என்ன மாதிரி குடும்பம் பணம் இல்லை என்னடி நானே அப்படியே கலக்கிறேன் எப்படி நம்மளை அடிமை கொண்டிருக்க முடியாத காகண்டை ஐயர் இருக்கிறாரே அவர் தந்தைக்கு திருவர்த்தப்ப காரியம் செய்வதற்கு தெப்பையும் பிறகு வெட்டி வரையம்மா ஐயருடைய தந்தையருக்கு திருவர்த்தப்பட காரியம் செய்ய வேண்டும் அப்படி என்று தெப்பையும் விரையும் கொண்டு வர சொல்கிறேன் சொல்லே கண்ணே அப்ப கொண்டு வாரே நம் நாட்டில் இருக்கும் வரையில் நீ எந்த ஒரு வேலையும் செய்தது கிடையாது யாருடன் கூடியதும் கிடையாது இதெல்லாம் நம்மளுக்கு இறந்தது எப்படி தெரியுமா கண்ணே அந்த போட்டிகள் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்றால் நம் தந்தை பல இன்னலுக்கு ஆளாக வேண்டி இருக்கிறது நம் தந்தை நம்மோடு இருந்திருந்தால் பெரும் கஷ்டங்கள் நமக்கு நேருமட கண்ணே இந்த விதைக்கு என்னடா செய்ய போறோம் அவர்கள் தலைகளை எழுதுகிற பிரமதேவன் இருக்கின்றாரே யார் தலையில எப்படி எழுதினாரோ அப்படிதான் அம்மா நடக்கும் அதை மாற்றி அமைக்க ஒருவரால் முடியுமா அம்மா முடியாது அம்மா அதனால அம்மா நான் வனத்துக்கு இவ்வளவு காலம் போகாத பிள்ளை வனத்துக்கு போகிறேனே எனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லி அம்மா நீங்கள் செய்த தர்மம் தலை காக்கும் அம்மா இவ்வளவு காலம் தாய் தந்தை செய்தீர்களே அந்த தர்மம் தலை காக்கும் அம்மா இதனால தாய் தந்தையாக இருக்கக்கூடிய நீங்கள் இருவரும் செய்த தர்மம் தலை காட்டும் ஆமா அம்மா எனக்கு எந்த ஒரு ஆபத்து நேராது நான் போய் வர சொல்றிய கண்ணே ஆமாம்மா அப்ப வைத்துடுவேன் விலங்குகள் உன்னை வந்து கொண்டிவிடும் என்று என் மனது பதைக்கிறது கண்ணே காட்டுக்கு போறனே தனியே வரா கண்ணே போற அசலாட்டு பிள்ளைகள் வராங்கம்மா நாங்கெல்லாம் போறோம்மா ஓ யாராரப்பா போறீங்க யாருக்கா சொல்றீங்க கிட்டு
தெய்வம் வந்து பிள்ளை இது மாதிரி வேலையெல்லாம் செய்தது கிடையாது. ஏமாண்டி, நாங்க போறோமா, நீங்க ஒண்ணும் பயப்படாம நாங்க பாத்துக்கிறோமா. என் பிள்ளை பவனம் ஐயா பத்திரமா நம்பிதான் அனுப்புகின்றேன். இனிமே உனக்கு அவன் புள்ள இல்ல, எங்க கிட்ட கொடுத்துடுறதில்ல, நாங்க பாதுகாப்பா கொண்டாடுறோம். சரி சென்று போதும் சரியே, எந்த திசை சென்றாலும் எமக்கு ஒரு திசை இருக்கிறது. இவன் வட திசை போறான், இவன் கிழக்கு திசை போறான், நான் மேற்கு திசையில போறேன், நான் தென் திசை போறேன், நீ தெற்க போற. எல்லோரும் இந்த ஆலமரத்துக்கு வந்துடணும். யார் எங்க போறாலும் வெறும் குறைந்தாலும் அதிகமா இருந்தாலும் இந்த ஆலமரத்துக்கு வந்துடணும். நீ முன்ன வந்தாலும் ஆலமரத்துக்கு இருக்கணும், நாங்க முன்ன வந்தாலும். ஓ, எனக்கு கட்டளை ஒன்று ஐயா. என்ன கட்டளை? நீங்கள் விரைவு வெட்டி வாருங்கள். அந்த காலகண்டவருடைய மனைவியா இருக்கு, அவங்களை அருமை கொண்ட தெப்ப கொஞ்சம் கொய்து வர சொன்னாங்க. நான் சென்று தெப்ப கொய்து வரேன் ஐயா. சரி, புறப்படு. எங்கே சென்றான்? ஆனால் இந்த வனத்திலே முன்ன பின்னே வந்தவன் நான் அல்ல. முன்ன பின்னே வராதவன் யார்? எங்கே செல்வது? அவர் உரைத்தல் வார்த்தையின் பிரகாரம் தெப்பையை தேடுவது. தெப்பையை கொண்டு போய் சென்றாலே குற்றவனா இல்லாதிருப்பேன். அதோ பார்க்கிறார். அந்த கோசைகள் தூதுதானோ உனக்கு என்ன செய்ய? அம்மா, இது என்ன நம்பாலை அம்மா? உனக்கு அப்பா இருந்தார் அம்மா. கடைசி நேரத்திலே அம்மா என் தந்தை ஒன்பால் விட்டு விட்டு சென்றாரு. உனக்கு துணை நான், எனக்கு துணை நீ, அப்படி இருந்தோம் அம்மா. அதனாலே அம்மா இனி என்ன நம்பாதே அம்மா. அந்த குழந்தைகள் இந்த குறை கட்ட செய்தான். ஐயோ,
எனக்கு ஆவிய சுவாமியோ கத்தனை என்ன செய்ய ஐயோ போகுதே உயிர் போகுதே மேற்கு போற வந்துட்டியா? எல்லாம் விறகு வெட்டிட்டீங்களா? எங்கடா தாசன் தெக்க போறானே? தெக்க போன தாசனை காணோம். வாங்க பார்க்கலாம் போய் பாப்போம். ஏய் அவன் தூங்குறான்டா. வந்து பண்ணு. அதிகமா ஜாடல என்ன பண்ணுவான்? ஏய் அவன் தூங்கிட்டு இருக்கா. எழுப்புடா தாசனை. எழுப்பு. தாசன் எழுந்துரு. ஐயோ என்ன மூச்சு வருது கையை தூக்கி பாரு. கையை தூக்குடா. தூக்கி பாரு. என்ன போடுங்க ஏய் பாத்தா தாசனை பாம்பு கடித்திருக்கிறது. ஆமா அதனால் உயிர் போய்விட்டது. ஆமா நீங்க என்ன செய்றீங்க? இந்த தலையில எல்லாம் பறித்து அவரை மூடுங்க. என்ன ஓடியா பேசுறாங்க நிறைய ஏத்தாய் அப்படியே. காட்டுக்கு போன என் பிள்ளை இன்னும் காணுமே என்ன ஆச்சுன்னு தெரியலையே காட்டுக்கு விறகு வெட்ட போனானே என் பிள்ளை பொழுது சாதியில் என் பிள்ளை வீட்டுக்கு வரலையே என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே தேவதாசனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அந்த வசையா போன இடத்துல என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஐயோ ஈசா செல்லா அங்கே அசலாத்து பிள்ளைகள் உங்களோட என் பிள்ளை வந்தானே தேவதாசன் எங்க ஐயா விறகு வெட்டணும். விறகு வெட்டினா விறகு வெட்டி முடிஞ்சதும் என் புள்ள விறகு வெட்டினானா விறகு வெட்டி வச்சா எங்க ஐயா கற்ப கோயில் வரண்டு போனா அங்க பாம்பு கடிச்சு இறந்து விட்டா. பாம்பு கடிச்சு ஐயோ தென்னே
அம்மா போய் வர அம்மா நான் போறேன்னு சொல்லி கண்ணே உனக்கு துணைனா எனக்கு துணை நீ 2 பேரும் இருந்தா கண்ணே என்னை விட்டு போய் விட்டியே அப்பா தர்மங்களை காட்டுக்கு போறேன் அம்மா அப்பா செய்த தர்மம் இருக்கம்மா தர்மம் தலை காக்குன்னு சொன்னேடா கண்ணே அப்பா காசி நகர் என் பிள்ளை இறந்த இடம் உங்களுக்கு தெரியுமா கண்ணே? தெரியுமா? என் பிள்ளை இறந்த இடத்தை சொல்லுகிறேன் கண்ணே. அம்மா நாங்கள் சென்று வந்தது அடர்ந்த வனம். அதனால் வரும் வழி அடையாளத்துக்காக தலை பறிச்சு போட்டு வந்திருக்கோம். தலையை வச்சு மூடி வச்சிருக்கோம். பாறாங்கரை தூக்கி வச்சிருக்கோம். வாங்க அம்மா ஐயர்கிட்ட சொல்லிட்டு வாங்கம்மா. ஐயருக்கு அடிமையாகி விட்டோமே. ஆமா. ஐயரிடத்தில் ஒரு வார்த்தை கூறிவிட்டு வந்தால் ஆமா தவறு இல்லையே. இல்லை. கையெல்லாம் பார்த்து வாரே அருகில் இடையில் சாமி ஐயா போய் சண்டி ஐயா ஏங்க வா கற்ப கொய்யா போறானே அம்மா பாம்பு கடி செத்து போறானே என்னது பாம்பு கடி செத்து ஐயோ பணமாச்சே இந்த புள்ள போச்சுன்னா இன்னொரு புள்ள பத்துக்கலாம்டா. நான் பணம் எங்க போய் சம்பாதிப்பேன்.
அப்பாடா எங்க போற அம்மா அப்பால தேடி வரவே நல்லா இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் நீட்டால நடக்காத யாருக்குதான் தெரியும் பிள்ளையுடைய வறுமை அம்மா நீங்க புள்ள கண்டவங்களுக்குதான் தெரியும் பையனுடைய பெருமை அம்மா என்னாடி பிள்ளையை பெற்றவன் காட்டால குட்டி சாரன் காட்டுறேன் போய் வரம்மா பாத்துட்டு வரம்மா பார்த்து பாருங்க பாட்டாடி அடியில சில்லுன்னுதான் என் ஊட்டி வேலை செய்ய வேண்டி இந்த மேல என்ன குத்தணும் உன் புள்ள போனா பரவாயில்ல ஆத்திர வேணா அப்படியே கிடக்கு சீக்கிரம் ஜலை கொட்டணும் சீக்கிரம் ஜலை எடுக்கணும் சீக்கிரம் இறந்த கழுவணும் சீக்கிரம் பாலையில கட்டி எடுக்கும் தொண்டை கட்டி போச்சு யாராவது பால் கொடுத்தாளா இல்லம்மா பால் கொடுத்தாளா இல்லம்மா அவன் இறந்து கிடக்கிற பிள்ளைக்கு நான் யார் உன் பிள்ளை செத்தா எனக்கு நடியா சில்லுன்னுதோ வேற பிள்ளைங்க சீக்கிரம் 70 முட்டை டக்கு டக்குன்னு குத்தணும் 5 படி பாலை போட்டா நல்லா அரைப்படி வரமே நல்லா சுண்டை காய்ச்சணும் நாட்டு சக்கரை நல்லா போட்டு சீக்கிரம் கொடுக்கணும் மீறி எல்லாம் கழுவணும் சீக்கிரம் நிமிஷம் கொண்டு வாடி அப்படியே உணவு மாடங்கி கிடக்கும் சீக்கிரம் எனக்கு பாலை நல்லா சுண்ட காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு போ எனக்கு நெஞ்சு அடி வந்துருண்டி சீக்கிரம் பாலை காய்ச்சா போனமா பார்த்தமா சீக்கிரம் என்னடா மறுபடியும் வேலை செய்ய முடியாது இந்த எச்சி காயத்துக்குள்ள போனமா பார்த்தமா வந்துடணும் இல்லையா கண்டி மாமி சும்மா இருக்க மாட்டேன்னு தெரியுமா போனமா வந்தோம் ஏன் மயிரா அவன் என்ன வீட்டு வேலையை போட்டு அவன் பிள்ளை சேர்த்து வச்சுருவானா முகத்தால வருவானா மக்கத்துல உட்காந்து நீங்க தவிச்சுட்ட நீ போய் சீக்கிரம் வந்துடு